பக்தியாலதான் இவங்களுக்கு பதவி புகழ் எல்லாம் கிடைச்சிருக்குது. ஓ டிராமா ரிகர்சல். வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்ன சிரிக்க சொல்ல ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பக்தி இருக்கணும், பணிவு இருக்கணும், பயம் இருக்கணும். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. பணிவு இருக்கணும், துணிவும் இருக்கணுங்க. அதனால நல்ல ஒரு உயர்ந்த பெருந்தகையாளர் சஞ்சுத்ரா அவர்கள் தங்கோதர வயசுல சங்கீதா இங்கே வருகை தந்து இங்கே அடியார்களுக்காக 5001 ரூபாய் என்பதற்காக மாறி வழங்கியிருக்கிறார்கள். எடுங்க செல்ஃபி, அவங்க நேரம் ஆகுது. என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? இல்ல எங்க அம்மா சௌமியா பண்ணதுதான். நான் ஒண்ணும் சௌமியா 10 லட்சம் ரூபாய் உனக்கு பிச்சை காசாடி. எங்க ஐயா ராமசாமி பர்மால கல்லோடச்சி மூட்டை தூக்கி சம்பாரிச்சதுடி. உன்னெல்லாம் காசோட அருமை தெரியாம வளர்த்தல்ல, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ற. சௌமியா இருக்கா, அவங்களுடைய தாய் சௌமியா அவர்கள். உங்க நைனா பேரு அன்புமணி. அன்புமணி. உனக்கு எப்படி தெரியும்? இப்ப திவாகரே பாமகவா? டேய் டேய் என்னடா வாந்திடு என்னாச்சு? போடா அறிவு கட்ட முண்டோம். அவன் என் மூஞ்ச பார்த்தா நான் வாந்தி எடுக்கறான். எம்மா தாயா அன்புமணி, அந்த அன்புமணியா? எப்பாடியோ எனக்கு இப்ப சாமி வந்துரும் பொழுது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் எங்கேயோ ஒரு மூலையில ஏறி வேலை செய்யற அன்புமணி நடிச்சுக்கிறதே மாதிரி. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ள போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஏமா கை தட்டுமா எல்லாரா? டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. அட இருங்க இருங்க இருங்க, கூடாதுங்க அவங்கள. இருங்க ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் இருங்க. என்ன மாதிரி பெருமாள் சொல்றாங்க? ஏங்க நான் என்னங்க பண்ணுவேன்? பாமக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் நீ தலைவர். ஆமா. தெருவுல நிக்கிற நாய் நீ. நீ தலைவர். ஆமா. உயர்ந்த உலகமெல்லாம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. எப்படியோ நான் யாரோ நினைச்சுக்கிறேன். தெய்வமே, நீங்களும் சாதாரணமா உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளுங்க. கான்ஸ்டிபேஷன் காமெடியா? உலகமே கொடிகட்டி வள்ளலாருக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தெய்வம் மாவீரன். யாரு? நானு. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு. எங்க ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க எங்க சர்க்கிள்ல, எங்க குரூப்ல. எல்லாருமே அவருக்கு தாங்க எங்களுடைய ஓட்டு. அல்வா கிண்டுறது போதும், மேட்டருக்கு வாப்பா. பாட்டாளிக்கு நாட்டுல பஞ்சமே இல்ல. சில்றல்ல போடி. எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருமான தத்துவத்தின் தலைமகனான இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய யார் இவன்? இவனுக்கே வழி இல்லாம தானே வெளியே வந்துட்டான். ராமதாஸ் ஐயா என்னைக்கும் என்று இளைஞர். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? அவர் என்றும் 16 மாபெரும் மருத்துவர் ஐயா அவர்கள். தயவு சொல்லி மன்னிச்சுங்க, நாங்க உங்களை தெரியாம யாரோ கஷ்ட காலம், கர்மம் கர்மம். இந்த கன்றாவி எல்லாம் அன்புமணி ஐயா அவர்களுடைய மகள் நம்முடைய ராமதாஸ் ஐயாவுடைய பேத்தி. நல்ல உயர்ந்த உள்ளம் படைத்த. நீ ஏண்டாளுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. தாய் தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. உங்க தாயுடைய பாதத்தை வணங்குறேன், உங்க அப்பாவுடைய பாதத்தை வணங்குறேன். அவங்களையெல்லாம் நான் எந்த ஜென்மத்துல பார்க்க முடியும், கிட்ட நெருங்க முடியுமா இவங்களால? இப்படி ஒரு அடிமையை தாண்டா நான் தேடிக்கிறேன். அப்படிப்பட்ட அன்பு தெய்வம் வருகை தந்து அடியனுக்கு அன்பளிப்பு கொடுத்தது உங்க ஆசீர்வாதம் எனக்கு பண்ணு. இன்னில இருந்து நீங்க தான் எனக்கு, உங்களுக்கு நான் கடைசி தம்பி. ஏமா நீங்க வேற ஏமா? இல்லம்மா, உண்மையாவே நீங்களாம் ஒரு பெரிய இடத்து குழந்தைங்களாக இருந்தாலும் எவ்வளவு பணிவா இருக்கிறீங்க. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பெரிய இடத்து குழந்தைங்களாக இருந்தாலும் எவ்வளவு பணிவா இருக்கிறீங்க. என்ன தவம் செய்திருக்கணுங்க. ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் ஒரு 4 வீட்டுக்கு தெரிகிற மாதிரி வாழணும், இல்ல 4 மாவட்டத்துக்கு தெரிகிற மாதிரி வாழணும், 4 கிராமத்துக்கு, உலகத்துக்கெல்லாம் தெரியும்
எங்கள் ஐயாவுடைய புகழ். யார் இந்த முள்ளம்பள்ளி தலைனா இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமத்து அட்ரஸ் இல்லாத பையன். ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாபெரும் மேதை, மாபெரும் பேச்சாளர். பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. இன்றைக்கும் வணங்கா முடியவர் துரியோதனை மட்டும் வணங்கா முடியும்னா வேற மாதிரி நினைச்சு போறீங்க. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அவர் ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி, ஒரு போராளி. நீ அநியாயமா நயன்தாராமன் நடிக்கிற பாரு. அப்படிப்பட்ட நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவருடைய மகனார் அன்புமணி அவர் எல்லாரிடத்திலையும் அன்பு செலுத்துறதுனாலதான் மணிக்கு இடம் கொடுக்க மாட்டார், அன்புக்கு மட்டும்தான் இடம். கை தட்டுங்க எல்லாரும். அதெல்லாம் தட்ட முடியாது. அப்படிப்பட்ட அன்பு, அது அவர் பேரை சொன்னாலே வரும் நமக்கு எல்லாம் தெம்பு. அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். அவரை நம்பி நாமெல்லாம் ஓட்டு போட்டா இந்த நாடே வல்லரசு நாடாக மாறும், மாற்றி காண்பிப்பார். எங்கேயோ போயிட்டடா நீ. வருங்காலத்தினுடைய வன்னி குல சிகாமணி மாபெரும் சத்திரிய வீரர். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டாருங்க. ஆனா அவரு வருங்காலத்தினுடைய வன்னி குல சிகாமணி மாபெரும் சத்திரிய வீரர். ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டாருங்க. ஆனா பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. எல்லாரும் சமத்துவமாக வாழ வேண்டும், யாரா இருந்தாலும். இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேசுற? கைய நீ கால அணைப்ப, வாய நீ மூக்க அணைப்ப, மூக்க நீ கால அணைப்பியா? வீரிட்டு பேசக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்த எங்கள் குல நாயகன் தலைவன் வாழ்க அன்புமணி ஐயா, அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வாழ்க 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 வாழ்க, நூறாண்டு வாழ்க, நூறாண்டு வாழ்க. பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. நீ நல்லா தீர்க்காயுசா இருக்கணும். இப்படி ஒரு போட்டோ இடம்பா. என்ன பண்ண? சிரிச்சியா? நான் எவனோ வெடிகுண்டு வச்சுதான் நினைச்சேன். அப்பா அது கூட செல்லெல்லாம் வச்சிருங்க, இதெல்லாம் எனக்கு எப்பனா கிடைக்குமாப்பா? அந்த ஐயோ நீ அன்புமணி அவங்க மௌலா, நீ என்ன பண்ண? என் உள்ளமெல்லாம் துடிக்குது. நான் யாரோ ஒரு புள்ள நினைச்சிட்டு உண்டு. ஆஸ்காரோட வாங்க போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி தாய். போயிட்டு வரேன். நல்ல தீர்க்காயுசா இருங்க. என்னையும் எங்கடா பார்த்தா கூட எனக்காக வேண்டிங்க. என் நிகழ்ச்சி என்ன எங்கடா உங்க வீட்டுல ஒரு ப்ரோக்ராம் என்னையும் கூட நல்லா வந்து பண்ணி கொடுப்பேன். ஒரே அடியா பிச்சை கேட்கறேன்னு வந்துட்டியே, ரொம்ப காசு பாடாமா? ரொம்ப சந்தோஷம். தீர்க்காயுசா இருக்கணுமா, தீர்க்காயுசா இருக்கணும். ஐயோ கிழட்டு சிரிக்கி இவ உறுத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்க. நல்ல பதவி புகழ் பேரோடு சீரோடும் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கை தட்டுங்க, அவங்க இறங்கி வந்து கொடுத்து போனோம். கை தட்டுங்களாம்பா. என்ன தல கட்ட நச்சனா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடிச்சிருந்த நாங்க எல்லாம் மாட்டிருப்போம். பெரிய மனசுல தனுஷ் ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம். போடா போக வேண்டியதானே. போடா போ போடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.